பவளமலை முருகன் கோவில் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பாரியூர் போகும் வழியில் முருகன்புதூர் அருகே உள்ளது. பவளமலை சிறிய மலைக்குன்றாகும். இம்மலையின் மேல் குமரக்கடவுளாகிய முத்துக்குமார சுவாமி கோயில் வள்ளி தேவையாருடன் கோயில் கொண்டுள்ளார். திரிசதம் பவளமலை முருகனுக்கு திரிசதம் என்னும் அர்ச்சனை செய்யப்படுகிறது. திரிசதம் என்றால் 3 இன்று 100 என பொருள் தரும். இந்திரனின் தலைமையில் தேவர்கள் செய்யும் அர்ச்சனைதான் திரிசதமாகும். அதாவது 300 பெயர்களால் முருகனை போற்றி வணங்குவதாகும். திரிசத அர்ச்சனை சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சக்திக்கும் செய்யப்படுவதுண்டு. இங்கு முருகனுக்கு இச்சிறப்பு அர்ச்சனை நடைபெறுகின்றது. ஒரு முகத்துக்கு 50 போற்றி என 6 முகத்துக்கும் 300 போற்றிகள் சொல்லப்படுகின்றன. திருமண தடை உள்ளவர்களும் குழந்தை பேறு இல்லாதவர்களும் திரிசத அர்ச்சனை செய்தால் தடை விலகி திருமணம் நடைபெறும். திரிசத அர்ச்சனை செய்து முருகனை வேண்டிக் கொண்டவர்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும். சூரபத்மனை வதம் செய்து இந்திரலோகத்து தேவர்களை எல்லாம் முருகக் கடவுள் மீட்டார். எனவே அவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் தேவர்களின் அரசன் இந்திரன் தலைமையில் தேவர்களால் செய்யப்பட்ட அர்ச்சனையே திரிசத அர்ச்சனை. எனவே எதிரிகளை வீழ்த்தும் திரிசத அர்ச்சனை என்றும் இது அழைக்கப்பட்டது. அரசியலில் எதிரிகளிடமிருந்து வெற்றி பெற விரும்புபவர்கள் பவளமலையை தேடி வந்து திரிசத அர்ச்சனையை சிறப்பாக செய்வது வழக்கம். இதன் புராண கதை என்னவென்றால், வாயு பகவானுக்கும் பூமியை தாங்கி நிற்கும் ஆதிசேஷன் என்ற 1000 தலை பாம்புக்கும் ஒரு முறை போட்டி வந்தது. இக்கதை வேறு பல தல புராணங்களிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த திருத்தலத்திற்கும் இக்கதை வழங்குகின்றது. வாயு பகவான் கோபம் கொண்டு மிக வேகமாக வீசினார். கோர புயல் போல் காற்றடித்த காரணத்தால் பூமியின் மீது இருந்த மேருமலை நொறுங்கி சிதறியது. அவ்வாறு சிதறிய மலையின் ஒரு பகுதியால் இந்த பவளமலை என்று தல புராணம் கூறுகின்றது. பவளமலை முருகன் கோயிலில் சிவபெருமானும் எழுந்தருளி இருக்கின்றார். இங்கு அவருடைய பெயர் கைலாசநாதர், அம்மனின் பெயர் பெரிய நாயகி. புதிதாக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சன்னதி எழுப்புவோர் கைலாசநாதர் என்றும் பெரிய நாயகி அம்மன் என்றும் பெயர் சூட்டுவது மரபு. இங்கு எழுந்தருளி இருக்கும் கைலாசநாதர் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கம் ஆகும். பவளமலை முருகனை காண படியேறி சென்றால் அதுவரை பக்தர்களின் எண்ணங்களில் குடிகொண்டிருந்த துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும் என்பதே நம்பிக்கை. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நாளை பச்சைமலை முருகர் உங்களுக்காக. பச்சைமலை பவளமலை எங்கள் மலையே